நல்ல கணிகிற குரல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குரல்வளத்தை இன்னும் அதிகமாக்கி அவருடைய குரல்வளத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை இன்னும் அதிகமான மக்களுக்கு அல்லாஹ் ஏற்றி வைப்பானாக. செய்ய சகோதரர்களே, ஒரு அற்புதமான சுய ஒழுக்கம், இந்த சுய ஒழுக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை நம்ம இப்போதும் கண்கூடாக பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு தவறு செய்யணும்னு சொல்லி நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரும்போது ஏதாச்சும் ஆபாசமான வீடியோக்கள் அல்லது ஆபாசமான செய்திகள் அல்லது தவறான பெண்களுடைய தொடர்புகள் இப்படி எல்லாம் நம்ம கண் முன்னால வரும்போது வரும், கண்டிப்பா வரும். இளமை பருவத்துல இது எல்லாமே வரும். அழகான தோற்றத்தை பார்த்து, அற்புதமான தோற்றத்தை பார்த்து சில பெண்கள் நம்மளை ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அசரத் ரொம்ப அழகா இருக்கிறாரு, அசரத் ரொம்ப அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெண்கள் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்துல இந்த சுய ஒழுக்கம் என்பது இருக்கிறது, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய ரப்புக்காக வேண்டி நான் இந்த பெண்ணிடமிருந்து நான் ஒதுக்கி இருக்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்று நாம் ஒதுக்கி சுய ஒழுக்கத்தோடு நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உதவியை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருவான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அல்லாஹ் அதை நடத்தி காமிப்பான். ஏன்னா இந்த இளமை பருவத்துல சுய ஒழுக்கத்தோடு நடக்க ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ்வினுடைய உதவி நேரடியாக இருக்கும். நிறைய வரலாற்று சுவடுகள் அற்புதமாக, கொஞ்சம் சுலபமா பேசினாலும் நிறைய கருத்துக்களை அற்புதமாக சொன்னாங்க. நிறைய கருத்துக்களை அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு நேரம் இந்த இளமை பருவம். ஏன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இந்த நேரத்துல எல்லா தப்பு செய்யறதுக்கும் உடல்ல தாக்கத்து இருக்கும். ஜினா செய்ய முடியுமா? முடியும். வயசாளிகளால செய்ய முடியாது. தவறான பாதையில போக முடியுமா? முடியும். எல்லாம் அமைஞ்சிருக்கும் போது ரப்புக்காக வேண்டி எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லி அந்த சுய ஒழுக்கத்தோடு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு சொன்னா அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிச்ச மனிதராக அவர் மாறிடுவார். அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிச்ச இளைஞராக அவர் மாறிடுவார். அற்புதமான முறையில அந்த சுய ஒழுக்கத்தோடு நடந்தால் அந்த இளைஞர்கள் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வினுடைய உதவியோடு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக எடுத்து வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக 7வதாக பொருளாதாரமும் நமக்கு வேணும். பொருளாதாரம் இல்லாமல் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நிறைய சஹாபாக்கள் போருக்காக வேண்டி உதவினார்கள், ஏழைகளுக்கு உதவினார்கள், போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்தார்கள், சம்பாதித்த அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்தார்கள். நிறைய பொருளாதாரம் இருந்தால் சவால்களை இளைஞர்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தலைப்புல, பொருளாதாரத்தின் மூலமாக சமாளிக்க முடிகிற தலைப்புல 5வது ஜும்ராவை சார்ந்த நௌஃபல் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள்.